முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இந்த தலத்திலே காணலாம். இங்கு அவர் வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விளங்குகின்றார். அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையில் அற்புதங்கள் மலரும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/9/2024 கிழமை புதன்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 19வது நாள், கல்கி ஜெயந்தி, சந்திர தரிசனம், ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பாலபிஷேகம், தேவக்கோட்டை, மிலட்டூர், திருவலஞ்சுழி தலங்களில் விநாயகர் பவனி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை 10:30 12 மணி வரை, திதி பிரதமை காலை 9:49 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம், நாள் முழுவதும் யோகம் அமிர்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம் ஆகும். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியா. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இந்த பகுதியிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, உங்கள் பிரார்த்தனை எல்லாம் பலிக்க வேண்டுமா? செல்லுங்கள் இந்த ஆலயத்திற்கு. உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்க வேண்டுமா? புத்திசாலி குழந்தை பிறக்க வேண்டுமா? நோய்கள் எல்லாம் தீர வேண்டுமா? மறுபிறவி வேண்டாமா? இந்த பதிவிலே அதற்கான விடை கிடைக்கும். என் கல்யாணத்துக்காக வீட்டில் எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, எதுவுமே அமையல. வயசு வேற ஏறிக்கிட்டே போச்சு. எனக்கு ஒரே கவலையாய் ஆயிடுச்சு. எல்லாமே தட்டி தட்டி போகுது. வீட்டில் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. அப்பதான் ஒரு பெரியவர், நல்ல மனைவி அமையணுமா? அதற்கு ஒரே வழி, திருக்கழுகு குன்றம் போய் சங்கு தீர்த்தத்திலே குளிச்சுட்டு மலை மேலே இருக்கின்ற வேதகிரீஸ்வரர், தாழ கோயிலே இருக்கின்ற அம்மனை ஒரே ஒரு தடவை பயபக்தியோடு கும்பிடு சொன்னார். நம்பிக்கை இல்லாமல் தான் நான் திருக்கழுகு குன்றம் போனேன் சொன்னா நம்ப மாட்டீங்க. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்த அன்னிக்கு எனக்கு வரன் அமைந்தது. அந்த திருக்கழுகு குன்றத்திலே மறுமாசம் கல்யாணம் நடந்து இன்னைக்கு அன்பான நல்ல மனைவியாய்
எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. பரவசத்துடன் சொல்லுகின்றார். மங்களம் கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் திருக்கழுகுன்றம் கோயிலுக்கு போய் சிவனை, குறிப்பாக அம்மனை தரிசனம் செய்தாலே நல்ல மனைவி வாய்ப்பாள் என்பது புரிந்துவிடும். ஆம், தாழ கோயிலிலே அழகு மிளிர அருள் பாலிக்கும் அம்மனின் பெயர் என்ன தெரியுமா? பெண்ணின் நல்லாள். இப்படி பெயர் வைத்தவர் யார் தெரியுமா? திருஞான சம்பந்தர். அந்த பெண்ணின் நல்லாளை வணங்கினார், நல்ல பெண் கிடைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, முன்னொரு காலத்திலே ஒரு அழகிய பெண்ணின் திருமணம் நிச்சயதார்த்தமே இந்த திருக்கழுகு குன்ற மலையில் உச்சியில் நிகழ்ந்திருக்கு. இமயமலையில் இருந்து 7 முனிவர்கள் வந்து இங்கு அருள் புரியும் வேதகரீஸ்வரிடம் திருமண சம்பந்தம் பேசினார்கள். இமயமல மன்னரின் மகளுக்கு வேதகிரீஸ்வரரை மாப்பிள்ளை கேட்டார். இறைவனும் புன்னகையுடன் சம்மதிக்க சுபயோக சுப தினத்தில் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் ஆகிய புடை சூழ இந்த மலையிலே நிச்சயதார்த்தம் நடந்தது. மன்னனின் மகள்தான் திரிபுர சுந்தரி. அவளைதான் பெண்ணின் நல்லாள் என்கிறது ஞான குழந்தை திருஞான சம்பந்தர். ஏறத்தாழ 264 ஏக்கர் நிலத்தில் 500 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்த மலைக்கோயில். 4 வேதங்களும் சேர்ந்ததே இந்த மலை உருவானதால் இறைவனுக்கு வேதகிரீஸ்வரர் என்ற பெயர். அரிய மூலிகைகள் இருப்பதால் சஞ்சீவ மலை என்ற பெயரும் இதற்கு உண்டு. இதனால் இறைவனை மலை மருந்தீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. நெடுந்து உயர்ந்த மலை செங்குத்தான படிகள். காலையில் 8 மணிக்கு மலையேற ஆரம்பிப்பது நல்லது, அல்லது மாலை, இல்லாவிட்டால் கால்கள் சுட்டு பொசுங்கிவிடும். ஜாக்கிரதை. செங்குத்தான படிகள் என்பதால் மூச்சு இறைக்கிறது. செய்த தவறுகளும் செய்யாத உடற்பயிற்சிகளும் கண்முன் எழும். மனம் ஒரு குரங்கு என்பார். இங்கே நிஜ குரங்குகளும் உண்டு. பை ஜாக்கிரதை. பல்லவ மன்னனால் மகேந்திரவர்மனால் குகையை குடைந்து கட்டப்பட்ட இந்த மலகோயில் உட்புறச் சுவர்களில் பிரம்மா, யோக தட்சிணாமூர்த்தி, சோமஸ்கந்தர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். மலை உச்சியிலே மூலவர் வேதகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கி வாழை குருத்து போன்ற வடிவில் அமைந்திருக்கின்றார். ஆனால் கவசமிட்ட பெரிய சிவலிங்கத்தை தான் நாம் காண முடியும். ஒரு வியாழ வட்டத்திற்கு ஒரு முறை இந்திரன் இவரை பூஜை செய்வது இங்கே அதிசயமான ஒன்று. இந்திரன் பூஜை என்றால் நம்மை போல அபிஷேகம், மந்திரம், மலர் மாலை சமாசாரம் கிடையாது. இடியால் பூஜை. ஆம், பயங்கரமாய் வானில் மழை மின்னலுடன் இடி இடித்து கோபுரத்தின் உச்சியிலே அது விழுந்து மூலவரை வலம் வந்து பூமிக்குள் இறங்கிவிடும். இதனால் தான் கோயிலுக்கு, கோபுரத்திற்கோ இதுவரை எந்த பாதிப்பும் வந்ததில்லை என்பது வியப்பான ஒரு விஷயம். மலையும் கோயிலும் சுற்றி காலை 11 மணிக்கு 2 கழுகுகள் மேலே வட்டமிட்டு பறந்து கோயில் பிரகாத்தை வந்து உண்ணும் காட்சிகள் பல நூற்றாண்டுகளாக இங்கே நடந்து வருகிறது. அதனால்தான் இந்த ஊருக்கே திருக்கழுகு குன்றம் என்ற பெயர். அந்த கழுகுகளுக்கே ஒரு கதை உண்டு. பிரம்மபுத்திரர்கள் 8 பேர் செய்த சிறு பிழையால் அவர்கள் யுகத்திற்கு இருவராக கழுகுகளாய் பிறந்து இங்கே இறைவனை வணங்கி முக்தி பெறுமாறு அருளினார் சிவபெருமான். இப்பொழுது சில காலங்களாக கழுகு இங்கு வருவதில்லை. முக்தி அடைந்து விட்டதாக கருதலாம், அல்லது சுற்றுப்புற சூழல் குறித்து நமக்கு எச்சரிக்கை மணி வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு அதிசயம் இந்த கோயில் திருக்குளத்தில் உண்டு. கடலில் மட்டுமே உற்பத்தியாகும் சங்கு மார்க்கண்டேய முனிவர் இங்கே தவம் செய்வதால் இந்த திருக்குளத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தூன்றுகிறது. அடுத்தது அவை எல்லாம், அதாவது அந்த சங்கை எல்லாம் சேகரித்து ஆலயத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறார். சங்கு பிறக்கும் சமயத்தில் இந்த குளத்தில் நீராடினால் முக்தி நிச்சயம் என்கிறது புராணம். குளத்து நீரிலே தாமிர சத்து உள்ளதால் நோய்களும் தீருகின்றன. மகாமகம் கும்ப மேளாவிற்கு ஒப்பானது இந்த தீர்த்தம். மலை உச்சி மன்னவனை தரிசித்தவுடன் கீழ் இறங்கி ஊரின் மத்தியிலே அருளாட்சி புரியும் திரிபுர சுந்தரி என்னும் பெண்ணின் நல்லார் கோயிலுக்கு செல்லலாம். சிவபெருமான் இங்கே பக்தவச்சலராய் அருள் புரிந்தாலும் அம்மனுக்கு இங்குதான் பக்தர்கள் முதல் மரியாதை.
தேவியின் பாதங்களுக்கு மட்டும் இங்கே அபிஷேகம் உண்டு. ஏன்? அம்மன் விக்கிரகம் அபூர்வ மூலிகை கலந்து உருவானதால் தினசரி அபிஷேகம் செய்வதில்லை. அம்மனை கண்குளிர கண்டாலே தீராத நோய்களும் தீர்ந்துவிடும். நல்ல மனைவி மட்டும் அல்ல, இந்த தேவியை வணங்கினால் நல்ல குழந்தைகளும் பிறக்கும். அவ்வாறு பிறந்தவர்கள் தான் மாபெரும் தமிழ் அறிஞரான மறைமலை அடிகள். உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்க வேண்டுமா, புத்திசாலி குழந்தை பிறக்க வேண்டுமா, நோய் எல்லாம் தீர வேண்டுமா, மறுபிறவி வேண்டாமா, உடனே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். திருக்கழுகு குன்றத்திற்கு பஸ் பிடியுங்கள். வெயில் நேரத்தில் மலையேறும்போது கால்கள் சுட்டு பொசுக்கிறது. காலணிகளை கீழே விட்டு விட சொல்லாமல் மேலே மலை கோயில் வாசல் விடுமாறு ஏற்பாடு செய்தால் பக்தருடைய கால்களுக்கும் கைகளும் நன்றி சொல்லும். செங்கல்பட்டு மாமல்லபுரம் நெடுஞ்சாலையில் 16 கிலோமீட்டர் அமைவிலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. நீங்கள் சென்னை கோயம்பேட்டில் இருந்தும் கல்பாக்கம் பஸ் சென்று அங்கும் செல்லலாம். கோயில் எப்பொழுது திறந்திருக்கும்? அம்மன் கோயில் காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, 4 முதல் இரவு 9 மணி வரை. மலைக்கோயில் காலை 9 முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. உணவு தங்கிடம் வசதி எப்படி? செங்கல்பட்டு அல்லது மகாபலிபுரம் வசதிதான். இப்படிப்பட்ட 4வரால் பாடப்பெற்ற தலம். திருமண வாய்ப்பு, மக்கட்பேறு, நோய்கள் விலகும், முக்தி நிச்சயம். அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். 4வது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதி தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். லக்னத்திலே இருந்து எண்ணி வர 5வது பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிறோம். இன்றைய தினம் குரு 5வது இடத்திலே இருந்தால் காரக பாவ நாஸ்தி, புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும், குழந்தைகள் பிறக்காது அல்லது தாமதமாய் பிறக்கும். அவ்வாறு பிறந்தால் பிறர் மெச்சும்படி வழியிலே வாழ்வார்கள். அந்த குழந்தைகள் பல யோகங்களை பெற்று சிறப்பாக வாழ். குழந்தைகள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் பிறப்பார்கள். குழந்தைகள் படித்த படிப்பை வைத்து மற்றவர்களுக்கு பல உதவிகளை செய்வீர்கள். வெற்றி இவர்களை தேடி வரும். பெற்றோருக்கு உதவியாக பிள்ளைகள் இருப்பார்கள். தாய் மாமன் உதவி, மகான்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். 5வது இடத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்த குழந்தைகள். முதலிலே பெண் குழந்தை இருக்கும். அழகான குழந்தை பிறக்கும். புண்ணியத்தால் வசதியான வாழ்க்கை அமையும். பிறர் பாராட்டும் அளவிற்கு அந்த வாழ்க்கை அமையும். அழகான கணவர் அல்லது மனைவி அமைய பெறுவீர். பூஜை யாகங்கள் செய்வதிலே ஆர்வம் உள்ளவராய் இருப்பீர். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது தேவைதானா என்று எண்ணுவீர்கள். வேறு நல்ல விஷயங்கள் கவனம் செலுத்தலாமே என்று நினைப்பீர்கள். தன்னை மதிக்காதவரை திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டீர்கள். இப்படி 5வது இடத்திலே சனி இருந்தால் என்ன பலன், ராகு இருந்தால் என்ன பலன், கேது இருந்தால் என்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியிலே கோச்சார பகுதி. அடேங்கப்பா, ரிஷபரத்தில் வக்ரம் பெறும் குரு பகவான், கோட்டீஸ்வர யோகம் பெறும் 6 ராசிக்காரர்கள். வக்ரம் பெறும் கிரகங்களின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் வக்ரம் பெற்ற கிரகங்கள் தரும் பலன்களும் மிக பெரிய அளவில் இருக்கும். ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் மிக பெரிய பொருளாதார வளர்ச்சி சில ராசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டு. வக்ரம் பெறும் கிரகங்களின் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் அதனுடைய பலனும் பெரிய அளவில் இருக்கும். சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது ஆகியோர் எப்பொழுதுமே வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய கிரகங்களா. இவை தீய கிரகங்கள் என்பதால் இதன் தீமை பெரிய அளவிலே இருக்கும். ஆனால் குரு பகவான் முழு சுபர் என்பதால் வக்ரம் பெறும்போது எதிர்பாராத திடீர் தனவரவு பலருக்கு இருக்கும். முதலிலே மேஷம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவு இந்த காலகட்டத்தில்
மிக அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரம் பெற்று உள்ளார். கால புருஷனுக்கு இது 2வது வீடு ரிஷபம் என்பது சுக்கிரனின் வீடாகும். இங்கே குரு பகவானின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவருக்கு பணவரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். உணவு தொழிலே சார்ந்து இருப்பவர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய வாய்ப்புகளை உண்டாக்கி தரும். கண் மற்றும் பல் முகம் சார்ந்த மருத்துவ தொழில்கள் இருப்பவர்களுக்கு நிதி ரீதியிலான முன்னேற்றம் இருக்கும். அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் அமோகமான வளர்ச்சி இருக்கும். இரு குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பது மிக சுபமான ஒன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். கடகம். கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான யோகம் உண்டாகும். லாபஸ்தானமான 11வது வீட்டிலே குரு பகவான் வக்ரம் அடைகிறார். ஒருவருக்கு லாபம் கிடைக்க வேண்டும் எனில் 11ஆம் இடமான லாபஸ்தானம் வலுப்பெற்று இருப்பது மிக அவசியமாகும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். இதனால் தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடை, எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். பணியிலே இருக்கும் சிம்ம ராசி மற்றும் லக்னத்திற்கு எதிர்பாராத சம்பள உயர்வு உண்டாகும். அடுத்தது கன்னி. கன்னியா ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரம் பெறுகின்றார். இது முன் ஜென்மத்தில் நாம் செய்த நன்மைக்கான பலன்கள் பாக்கியஸ்தானம் மூலம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சுபகிரகங்கள் செல்லும் போது முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைக்கான பலன்கள் கிடைக்கும். அடுத்தது மகரம். மகர ராசி அல்லது மகர லக்னத்திற்கு கண்டிப்பாக கோட்டீஸ்வர யோகம் உண்டு. உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திலே உள்ள குரு வக்ரம் பெறுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பிறவியிலே செய்த நல்ல வினைகளுக்கான பலன்களை அனுபவிப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள், பாக்கியவான்கள். உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி அளவிலும் மாலை 6 மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது, தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது. அதனோடு 6 அற்புதமான பகுதிகளும் இணைக்கப்பட்டு பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறுகுறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், மேலும் கோச்சார பலன், ராசி பலன் என்று அற்புதமான பகுதிகள் இணைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி இந்த பதிவை பகிர்ந்து அன்பர்கள் பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். இதற்கு அடுத்த பகுதி, கடைசி பகுதி, 6வது பகுதி. இந்த பகுதியிலே தினப்பலன், ராசி பலன் இப்பொழுது 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் சொல்லப்படுகிறது. கவனமாக கேளுங்கள். முதலிலே மேஷராசி. திடீர் செலவுகள் ஏற்படும். தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். மற்றவர்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா? விவாதம் செய்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். நட்சத்திர பலன்.
அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும், தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். மற்றவுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும், கவனம் தேவை. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. அரசாங்க வகையிலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுகூலம் உண்டாகும். விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. அரசாங்க வகையிலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகளும் ஏற்படக்கூடும். இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்கள் அனுகூலமாய் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். அக்கம் பக்கத்தில் இருப்போருடன் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார். வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பதும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பாராட்டவும் செய்வார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகள் முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகள் முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம். மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பதை உங்களுக்கு உற்சாகத்தை தரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுவலன். இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்து வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்.
கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலை ஆட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகும். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலை ஆட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். தடைகள் உடைபடும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். தடைகள் உடைபடும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள். சகோதர வகையிலே உதவிகள் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும். மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தை வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். திறமைகள் வெளிப்படும். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள். சகோதர வகையிலே உதவிகள் உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தை வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். திறமைகள் வெளிப்படும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் 10 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்ட தினம் இருப்பதால் 10 மணி வரை இருப்பதால் நீங்கள் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். 10 மணிக்கு பிறகு இதுவரை இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். அழகும் இளமையும் கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார். புது அத்தியாயம் தொடங்கும். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். அழகும் இளமையும் கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார். புது அத்தியாயம் தொடங்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக 10 மணிக்கு மேல் தொடர இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். கூடுதலாக மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம், ஆஞ்சநேயர் வழிபாடு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த உதவி செய்யும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாய் இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பதுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த ஒரு சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று
நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.